ஜெபம் பண்ண கடவோம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே மத்தியிலே எழுந்தருளி அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் நன்மைகளினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 1 பாமாலை 1 பாடுவோம். ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. கீதம் 1 பாமாலை 1 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வலும் தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை இரண்டும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயப்பிரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர விரோதமாகவும் பாவம் செய்திலும் நற்கிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விடவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருள்படியில் இவ்வுலகில் ஓடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய இந்த இரக்கத்தினால் பாவம் அறைகளை சுற்றிகிறேன். இந்த பரிசுத்தாவினால் விடுதலை பெறும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தம்முடைய சகோதரர் சகோதரிகள் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். நித்திய கடவுளே, முதடியாராய் எங்களை இது புது வருஷத்தை காண செய்த ஆண்டவரே, கடந்த காலத்தில் எங்களிடத்தில் காணப்பட்ட மீறல்களை எல்லாம் மன்னித்து எங்கள் வாழ்நாளெல்லாம் கிருபையாய் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று இலாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேதபாட பகுதி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை
தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை இயேசு நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் மூன்றாம் நாள்
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய. கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம். திருமலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்று நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதன் மூலமாக பரலோகராஜ்யம் சந்தோஷம் அடைய வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர்கள் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம்.
இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறவாதிருக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. உங்கள் அநேகர் இதற்காக நீங்கள் பல வகையில் நீங்கள் உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் இருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக இந்த ஆராதனை விசேஷித்த விதமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதன் மூலமாக ஏராளமான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாகவே அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். டாக்டர் டி பெனிட்டோ ஜான்சன், திருமதி கே ஜாஸ்மின் நிர்மலா, இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக கர்த்தர் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான அன்பு மகன் சகோதரர் ஜெஃபர்சன் அவர்களுக்காக கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி அஸ்மதா ஜெஃபர்சனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் இவர்களுக்கு கொடுத்த அன்பு குழந்தை ஜேடன்சனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே அன்பு பிள்ளை தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த குட்டி பிள்ளையை ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்ற வார்த்தையின்படி அன்பு குழந்தை எல்லா வகையிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலே கட்டளையிட்டு அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களிலே கர்த்தர் வாக்கு செய்திருக்கிறபடியே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எந்த வாக்கின்படி ஆண்டவர் தாமே தர்மையான குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தாராளமாக நிறைவாய் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையிலே உதவி செய்கிறவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவான நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க பரலோகத்தின் தேவன் கிருபை பாராட்டுவாராக. தாழ்த்தி முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே 10 வயது முதல் 75 வரை உள்ள வயதுள்ள ஏராளமான மக்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய தேசமே இதன் மூலமாக தள்ளாடி கொண்டிருக்கின்றது, சீரழித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளம் சமுதாய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழடித்து கொண்டிருக்கின்றார்கள். போதை வஸ்துக்கு ஒரு மனிதன் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையே செழிந்து விடுகிறது. சமீபத்திலே ஒரு ஹாட் நியூஸ் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, உலக அளவில் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் மதுரா அவர் கைது செய்யப்பட்டு நியூயார்க் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்பதாக செய்தியை பார்க்கணும். இதனுடைய
காரணம் என்ன, எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அது சொல்லுகிறார்கள், 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே இப்பொழுது சிறை பிடிக்கப்பட்டிருக்கின்ற கைது செய்யப்பட்டிருக்கின்ற மதுரா என்பவர் போதைப் பொருட்களை அதிகமாக அமெரிக்க தேசத்திலே கடத்தி கொண்டு சென்றார். தீவிரவாத அநேக காரியங்களை அமெரிக்க தேசத்துக்கு எதிராக செய்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவர் மேல் இருந்தபடியினால் அவரை ஒரு அதிபர் என்று கூட பாராமல் அவரை நடு இரவிலே கைது செய்து இப்பொழுது நியூயார்க் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இப்பொழுது கோர்ட்டுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நம் செய்தியை பார்த்தோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர், நாட்டின் அதிபருக்கு கூட இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டபடினாலே எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் வந்திருக்கிறது பாருங்கள். இனி அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஏராளமான மக்கள் இதில் அடிமைப்பட்டு இருக்கிற நிமித்தமாக பிசாசானவருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை இதிலிருந்து விடுதலை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரை அறிந்த அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அநேகர் எனக்கு தொலைபேசி மூலமாக அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் தன்னை எப்படி கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ளவனாக காத்துக்கொள்ள முடியும்? இந்த போதைகளால், போதை மருந்துகள் நிறைந்திருக்கிற இந்த சமுதாயத்திலிருந்து நாம் காக்கப்பட முடியுமா என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபையினால் நம்மால் அதிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ முடியும். வேதத்திலே அவ்வாறு வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து, எந்த விதத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு இளம் வாலிபனை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து அவன் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா நேபுகாத்நேச்சர் இதில் சிறந்த கல்விமான்களை, அறிவுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பாபிலோன் தேசத்தினுடைய எல்லா விதமான இந்த சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக ஏற்பாடு செய்கிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கு தினந்தோறும் ராஜ முறைமையின்படி ராஜா உட்கொள்கிற அந்த ஆகாரத்தை சாப்பிடும்படியான ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிட்டுகிறது. அதைத்தான் அவர் உட்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்கள் 4 பேர், ஷாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ, அவரோடு கூட இந்த தானியேலும் ஒருவன். ஆனால் இவன் என்ன செய்கின்றான்? இந்த இளம் வயதில் ஒருவேளை ராஜா உட்கொள்ளுகிற உணவை சாப்பிடும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு வாய்ப்பு கிடையாது, ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ராஜா சாப்பிடுகிற உணவு சாதாரணமான ஒரு உணவு கிடையாது. அது எல்லா வகையிலும் ஒரு சிறந்தது, அது ஒரு மேன்மை உள்ளதாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த தானியேல் தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த உணவை சாப்பிடும் பொழுது அதனால் தான் தீட்டுப்பட்டு விடுவோம் என்று அவன் இங்கு சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். எப்படி இந்த உணவு ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும்? நாம் இந்த இவருடைய கலாச்சாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த ராஜா உட்கொள்கிற எல்லா உணவும்
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள். ஆண்டவர் அருவருக்கிற இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அதை சாப்பிட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ அவன் விரும்பவில்லை. தேவன் அருவருக்கிற காரியங்கள் இது தானியேல் தீர்க்கதரிசியும் அருவருத்தான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அது மேன்மையுள்ள ஒரு உணவாக இருந்தாலும் கூட, அந்த திராட்சரசம் ஒரு உன்னதமான ஒரு திராட்சரசமாக இருந்தாலும் கூட, அதன் மூலமாய் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானத்திலே அவன் உறுதியாக நிற்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ அவன் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எடுத்த அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். புதிய ஆண்டு பிறந்து இன்றைக்கு ஒரு 18 நாட்கள் ஆகிறது. அநேகர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புது வருட அன்று அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே என்னுடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள், இந்த ஆண்டில் அது சரி செய்யப்பட வேண்டும். அதிகமாக நான் செபிப்பையா, வேதத்தை வாசிப்பையா, பிறருக்கு உதவி செய்வையா, ரெகுலராக சர்ச்சுக்கு போவேன், ஊழியத்தை செய்வாண்டவரே, நான் அசட்டை பண்ண மாட்டேன். பல தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்வில் நான் எல்லாரோடு அன்பாக இருப்பேன், நான் அநியாயமாக யார்ட்டும் சண்டை போட மாட்டேன், தேவையில்லாத காரியம் செய்ய மாட்டேன். இப்படி பல தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை நீங்கள் இதுவரை கை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். பார்த்துக்கிடுங்க. நிறைய பேர் தீர்மானம் எடுப்போம், தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்கிறது கிடையாது. அது என்ன வந்தாலும் சரி, இந்த தீர்மானம் எடுக்கும்போது சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பார்த்துக்கிடுங்க. இது தானியேல் தீர்க்கதரிசி இந்த ஒரு தீர்மானம் எடுத்தார் என்று சொன்னால், இது ராஜாவுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு காரியம். ஆனாலும் கூட, என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, ராஜா உட்கொள்கிற அந்த ஆகாரமானது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள், அதன் மூலமாக எவ்விதத்திலும் என் இருதயம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, அவ்வளோ உறுதியாக இருக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அது ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த தீர்மானங்களை எடுப்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும். தீர்மானத்தில் உறுதியாக நிலைச்சு நிற்கணுங்க. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொன்னால் அதில் நம்ம அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அதில் தீர்மானத்தை எடுக்கணும். பார்த்துக்கிடுங்க. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் அடிமையாக எகிப்து தேசத்தில் கொண்டு செல்லப்படுகிறான். போத்திபாருடைய வீட்டில் அவன் இருக்கின்றான். அவனை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நிலைமையிலே அந்த போத்திபார் வைத்திருக்கிறதா வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய மனைவி மூலம் எனக்கு பிரச்சனை வருகிறது. நம்ம எல்லாரும் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். தினம் தினம் யோசேப்போடு கூட பாவம் செய்யும்படியாக அவள் வலுக்கட்டாயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் என் எஜமான் வைத்திருக்கும் பொழுது இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் அந்த பெரிய பாவத்தை செய்வது எப்படி? இது தேவனுக்கு விரோதமான பாவம் அல்லவா என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. டெய்லி இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கூட அவன் இந்த பாவமான காரியத்திற்கு அவன் உடன்படவே இல்லை. அவன் எடுத்த தீர்மானத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தில் அவன் உறுதியாய் நிலைத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது விளைவை நாம் பார்க்கும் பொழுது பாதாள சிறைக்கு அவன் கொண்டு செல்லப்பட்டான். அவளே இவனை என்ன செய்கிறாள்? பொய்யாய் குற்றம் சாட்டி இங்கு சிறைச்சாலைக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேலை வந்த பொழுது
அதே எகிப்து தேசத்தில் இப்பொழுது போத்திபாருடைய வீட்டில் தான் இவன் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருந்தான். இப்போ எகிப்து தேசம் எங்கும் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவன் இருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதன் மூலமாக பஞ்ச காலங்களிலே எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல, சுற்றிலும் உள்ள அநேக நாடுகளுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். அவருடைய சொந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக வைத்தார். எந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை பகைத்தார்களோ அதே சகோதரர்கள் என்னுடைய காலின் கீழே வந்து விழுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை பல வகையில் நமக்கு போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலும் கூட நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள் எடுத்த தீர்மானத்தில் உண்மையாய் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் செய்த இன்னொரு காரியம் தானியேல் தீர்க்கதரிசி அந்த 8ஆம் வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறது, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இவன் தீர்மானம் செய்கிறது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்துகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய பேர் நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம், இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை செய்ய மாட்டேங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம் அப்படின்ட்டு பல காரியங்களை நாம் தீர்மானம் பண்ணியிருப்போம். தீர்மானம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கடந்து வரணும். ஆசை இருந்தால் போதாதுங்க, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தாத பட்சத்தில் ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். இரண்டாவதாக தீர்மானத்தை அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம செயல்படுத்த வேண்டும் என்பதாக வேதத்திலே இங்கே நாம் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ரூத்தின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. இங்கு நகோமி மோவாப் தேசத்துக்கு செல்லுகின்றாள். பெத்லெஹேமிலே பயங்கரமான பஞ்ச காலங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக மோவாப் தேசத்துக்கு செல்லுகின்றாள். அவளுடைய கணவன் 2 பிள்ளைகள். தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொடுக்கின்றாள். ஒருத்தி ஓர்பாள், ஒருத்தி ரூத். ஆனால் என்ன ஒரு பரிதாபம், அவருடைய கணவன் மரித்து போகின்றான், 2 பிள்ளைகளும் மரித்து போகின்றார்கள். இப்பொழுது 3 விதவைகள் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. நகோமி, அவளுடைய 2 மருமக்கமார்கள் ஓர்பாள், ரூத். இப்பொழுது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிட்டு மீண்டும் அவள் கேள்விப்படுகிறார், பெத்லெஹேமிலே தன்னுடைய சொந்த இடத்திலே கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆகாரம் அருளுகிறார்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே மருமக்கள்மார்களை பார்த்து சொல்லுகின்றாள். 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். 1ஆம் அதிகாரத்தில் தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. இவங்கெல்லாம் மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு பெத்லெஹேமுக்கு போக புறப்பட்டுட்டாங்க. அப்படி போகும்பொழுது அவள் சொல்கிறா 2 மருமக்களையும் பார்த்து, எம்மா, இனி என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கு போங்க, இந்த மோவாப் தேசத்தில் நீங்கள் இருந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டுங்க, நல்லா வாழுங்கம்மா, கடவுளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி 2 மருமக்கமார்களையும் இந்த மோவாப் தேசத்தில் இருக்கும்படியாக சொல்லுகிறத வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள்.
ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 2 பேரும் சத்தம் போட்டு அழுறாங்க. நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். நகுமி ரொம்ப வேதனையோடு கூட சொல்கிறா, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் போயிருங்க, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஓர்பாள் முத்தமிட்டு அப்படியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு செல்கின்றாள். மோவாப் தேசம் சென்று விடுகிறாள். ஆனால் ரூத் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்று சொல்லப்பட்டு. அடுத்த வசனத்தில் அவள் அவ்வளவு ஒரு மன உறுதியாக இருப்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நகோமி நடக்கின்றாள், ரூத்து பின்னாலே செல்கின்றாள். அவள் தீர்மானத்திலே அவள் என்ன செய்தாள், ஓர்பாள் இருந்தாள், அவளும் கூட தான் வந்தாள். ஆனால் இந்த நகோமி பின்னால் வருவதற்கு அவளுக்கு மனமில்லை. உலகத்தினுடைய ஆசை மோவாப் தேசத்தில் சென்று மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாமே, அங்கே சென்று விடுகிறதை பார்க்கிறோம். தேவன் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளுகிறார் என்று கேள்விப்பட்ட செய்தியை கேட்ட பொழுது கூட அது ஒரு ஆசீர்வாதமான தேசத்திற்கு, அப்பத்தின் வீடாகிய பெத்லேமுக்கு செல்வதற்கு இந்த ஓர்பாளுக்கு மனமில்லாமல் சொந்த பகுதிக்கு, மோவாபிய அருவருப்பான அந்த பகுதிக்கு சென்று விட்டாள். ஆனால் ரூத் என்ன சொன்னா, உன் தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனந்தான் என்னுடைய ஜனம், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நீ எங்கே இருப்பாய் அங்கே தான் நான் இருப்பேன். ரொம்ப உறுதியாய் அவள் இருந்தது மாத்திரம் கிடையாது, நகுமி பின்னால் போகிறதை பார்க்கிறோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, யெகோவா கர்த்தர் எனக்கு போதும். அதனால தான் போவாஸ் சொல்கிறா, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலத்தில் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் எல்லாருக்கும் கர்த்தர் கொஞ்சம் பலன் இல்லை அன்பானவர்களே, நிறைவான பலனை கொடுத்து தூக்கி விடுகிறதற்கு அவர் உண்மையும் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகம் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது, பாவ சுவாபங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறது, ஐயோ என்னால் எப்படி வாழ முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னால் வந்து ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இந்த என்னை தூக்கி எடுத்து இந்த கண்மலையில் கொண்டு போய் நிறுத்துறார் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் அதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது நம்முடைய முயற்சிகளை, பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்ம தீர்மானம் செய்து கொண்டு மாத்திரமல்ல, நாம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3ஆவதாக நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் செய்வதற்கு, இந்த தீர்மானத்தின்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த தானியேல் தீர்க்கதரிசி தீர்மானம் மாத்திரம் எடுக்கலை, அதற்கு முயற்சி செய்கிறது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் இடத்தில் காணப்பட்டது. 6ஆம் அதிகாரத்தில் இங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
தானியேலுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம், அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். தேசத்தில் சட்டம் போட்டாச்சு, ராஜாவை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அந்த பத்திரத்துக்கு, அந்த சட்டத்துக்கு கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, முத்திரை போட்டாச்சு. யார் மீறினாலும் அவர்கள் சிங்கக்கவியிலே போடப்பட வேண்டும். இதுதான் சட்டங்க. நாட்டில் அந்த சட்டம் போட்டாச்சு, நாட்டின் மக்களுக்கெல்லாம் சேர்த்த போட்டாங்க. தானியேலுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான், மற்றவர்களுக்காக அல்ல. தானியேலுக்கு ஏராளமான எதிரிகள், பொறாமை பிடித்தவர்கள் இடைச்சதாக இருந்தாங்க. தானியேல் அவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தான், எந்த ஒரு காரியத்தினாலும் அவ்வளோ உண்மையாக இருந்தான். சிறந்த ஒரு ஞானவான், சிறந்த ஒரு அறிவாளி. ஆண்டவருடைய விசேஷித்த அந்த ஒரு கிருபை, அந்த விசேஷித்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் தான் இருக்கிறான். இந்த சட்டம் போடப்பட்டது, சட்டம் வந்து இவனுக்கும் அது பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் எந்த ஒரு சட்டம் போட்டாலும் சரி, பரலோக எஜமானுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்ய விரும்பவில்லை. வசனத்தை பார்க்கும் பொழுது, தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, கதவு பூட்டிட்டுலாம் ஜெபம் பண்ணல. எப்படி முதல்ல ஜெபம் பண்ணானோ, ராஜாவுக்கும் பயப்படலை, மந்திரிக்கும் பயப்படலை, சட்டத்துக்கும் ஒருத்தருக்கு பயப்படலை, கர்த்தருக்கு மாத்திரம்தான் அவன் பயந்தான். அவன் மேல் வீட்டு அறையில் ஏறி போயிருக்கிறான். அவன் கதவை மூடிட்டு ஜெபம் பயந்து போனான்னா கதவை மூடி ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல. நம்ம என்ன சொல்லியிருப்போம், எப்பா சட்டம் தான் போட்டிருக்க, அதுக்காக இப்படி போய் உன்னை யார் ஜெபம் பண்ண சொன்னா, கதவை மூட்டி அமைதி ஜெபம் பண்ண வேண்டியதானே, இப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். அவன் அதை பற்றி சட்டம் பண்ணவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு என்று வேறு ஒருவருக்கு நான் பயப்பட மாட்டேன், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணால் கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. எப்போதும் ஜெபிக்கிறபடியே எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது தானியேலை பற்றி நீங்கள் வேதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பு 2ஆம் அதிகாரத்தில் கூட அவனை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை யாராலும் சொல்ல முடியலை. எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படியாக கட்டளையிடப்பட்ட பொழுது தானியேலை தேடி வந்தாங்க. இப்போ தானியேல் என்ன சொன்னான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவன் கொஞ்சம் அதற்காக தவணை கேட்டான், ஜெபம் பண்ணுவதற்காக. அவன் சொல்கிறான், 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2:17, தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இறக்கம் கெடுப்பதற்காக, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்காக இறக்கம் கெடுப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இக்கட்டுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அவன் ஜெபத்தை விட்டு விட்டு ஓடி போகவே இல்லை. அவன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தான். அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 9ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய இந்த ரட்சிப்பை குறித்து, மனமாற்றத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவனை பற்றி சொல்லும் பொழுது, அனனியாவுக்கு கர்த்தர் இந்த பவுலை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எப்படி கிடைக்கிறது பாருங்க, ஜெபிக்கிறவன் ஜெபம் பண்ணுகிறான். நீங்கள் எபேசியர்கள் நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
முழங்கால் படியிட்டு மற்றவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அவன் சொல், நான் போராடுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, போராடுங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இப்படி வாழ்க்கை முழுவதும் ஜெபம் 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 பார்த்துக்கிடுங்க. அதனால தான் வசனம் சொல்லுகிறவனை, இது உலகத்தை கலக்குகிறவன் இங்கேயும் வந்து விட்டான். மற்ற 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார் சொல்லப்பட்டு இருக்கிறார். அதற்கு அப்புறமாக பிசாசானவன் ஆண்டவர் சோதிக்கும்படி வரும் பொழுது அவன் தோற்று போனான். செபிக்கிறவனிடத்தில் பிசாசு நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கூட ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம், வேறு எதுவுமே கிடையாதுங்க, ஜெபம் தாங்க. உபவாச ஜெபம். இந்த ஜெபத்திற்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாது. இயேசு அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். மார்க் 1:35 வாசித்து பார்த்து, அதிகாலமே அதிக இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. சீசரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும் மலையில் போய் எரிச்சதார், நான் ஜெபம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நாம் அந்த ஜெபத்தில் உறுதியாய் நிலைச்சிருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. அமெரிக்க தேசத்தில் பிரைன் ஹெட் வெல்ஷ் சொல்லப்பட்ட ஒரு இளம் வாலிபன், ஒரு மகள் இருந்தாள். அவள் பலவீனம் உள்ளவள், அடிக்கடி பலவீனப்பட்டு போய் விடுவாள். அதிகமாக இந்த மனிதன், இந்த இளம் வாலிபன் நேசித்தாள். இந்த பிரைன் ஹெட் வெல்ஷ் சொல்லப்பட்ட இந்த மனிதன் பயங்கரமான போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருந்தான். கிறிஸ்து விட்டு தூரமாய் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன். இந்த மியூசிஷியனாக அவன் இருந்தான். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் சிங்கர் அவன். கோடிக்கணக்கான பணத்தை அவன் சம்பாதித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. பயங்கரமான இந்த போதை மருந்துக்கு அவன் அடிமைப்பட்டிருந்தபடியினால் அடிக்கடி மனசோர்வு அடைந்தான். எதிர்காலத்தை குறித்து பயந்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பயம் வந்து விட்டது. இப்படியே இந்த நிலைமை நீடிக்கும் என்று சொன்னால் நான் சீக்கிரத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விடுவேன், மரித்து போய் விடுவேன். அது மாத்திரமல்ல, இந்த போதைக்கு நான் அடிமைப்பட்டிருப்பேன் சொன்னால் என்னுடைய மகளையை விட்டே நான் பிரிந்து போய் விடுவேன். என் மகள் அனாதையாயிருவா, எனக்கும் அவளுக்குள்ள உறவெல்லாம் தடைப்பட்டு விடும் என்று சொல்லி அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தான். தனிமையிலே கதறினான். நிம்மதியெல்லாம் இழந்தான். எப்படியாகிலும் இந்த போதை மருந்திலிருந்து கடவுள் என்று சொன்ன ஒருவர் இருப்பார்னு சொன்னால் என்னை விடுதலையாக்க மாட்டாரா? அவன் சொன்னான், இஃப் ஐ கண்டினியூ திஸ் லைஃப் ஐ வுட் லாஸ் மை டாட்டர். இந்த நிலைமை இப்படியே செல்லும் என்று சொன்னால் என்னுடைய மகளை நான் இழந்து விடுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். உடைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்திலே அவன் கதறினான். அந்த வேளையில் கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான் இந்த போதை மருந்துகளிலிருந்து விடுதலை பெற முடியாது. மெத்துன்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கொடிய ஒரு போதை வஸ்து. எவ்வளோ முயற்சி செய்தான், முடியவில்லை. ஆனால் ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவரே, உண்மையிலே நீர் கடவுளாயிருப்பீர் சொன்னால் இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி நான் கண்ணீரோடு கூட கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். வாழ்க்கையை மாற்றினாருங்க. கர்த்தருக்காய் வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அவன் சிறந்த ஒரு இசைக்கலைஞன், பெரிய கிட்டாரிஸ்ட். அந்த இசைக்கலையை மீண்டும் கர்த்தருக்காக பயன்படுத்தினான். லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த பலத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. பரிசுத்தமை வாழ முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கும் பொழுது, அதில் நம்ம தீர்மானம் எடுத்து அதில் நாம் செயல்படுவதற்காக ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, அப்படி ஒத்தாசைக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவன் சொல்லுகிறார். அதே ஒத்தாசை தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, நமக்கு தேவை ஜெபம். இந்த ஆண்டின் தொடக்க இந்த நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சம்மதமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழையிட ஒப்பு கொடுக்குறேன். அதில் நான் நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் சொந்த பலத்தால் முடியாதப்பா, என் சொந்த திறமையினால் மூளை அறிவினால் முடியாது. உங்கள் பலத்தினால், உங்கள் கிருபையினால், உங்கள் தயவினால் மாத்திரம்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். என் பிள்ளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் தான் அவனை விடுதலை செய்ய முடியும். பரிசுத்தமாய் நீங்கள் அவனை பாதுகாத்துக்கிடுங்க ஆண்டவரே. தானியேலை போல் அவனையும் மாற்றும் ஆண்டவரே. அவன் உம்மிடத்தில் வரும்படியாக அவன் பரிசுத்தமாய் வாழ அவன் தீர்மானம் எடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நிலைத்திருக்க கிருபை தாரும். அவனையும் ஜெபிக்கிறவனாய் மாற்றும் ஆண்டவரை சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார், அதிசயங்கள் செய்வார், வல்லமையான காரியங்கள் செய்வார். சந்தேகம் கிடையாது. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நிச்சயமாகவே உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இந்த ஆண்டிலே உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களோடு கூட வருகிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பதாக, ஆசீர்வதிப்பதாக, உயர்த்துவதாக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 507 கிறிஸ்துவ கீர்த்தனை 220 பாடுவோம். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கீதம் 507 கிறிஸ்துவ கீர்த்தனை 220 பாடுவோம். Yeah.
பரிசுத்த பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அது தேசத்தினுடைய அருவருப்புகளினால், விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பொருட்களினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதில் எவ்வளவு தீவிரமாக இருந்தான். அதே போல சுவாமி அவன் கடைசி மட்டும் அப்படிப்பட்டவனாக இருந்து அவருடைய காரியங்களெல்லாம் ஜெயமாக இருந்தது நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. அவன் நல்ல வாழ்க்கைக்காக, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைக்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் இன்றைக்கும் அருமையான பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தை சிக்கப்பட்டு வேதனையோடு கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஆனால் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்ட அநேக பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தை நாங்கள் இப்பொழுது வருகிறோம். தயவாய் இரக்கம் செய்வீராக. குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை சூதாட்டங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, போதை வஸ்துகளுக்கு குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, கஞ்சா அபின் போன்ற பாவ பழக்க வழக்கம் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்று அநேக பிள்ளைகள் சுவாமி இந்த வீடியோ கேம்னு சொல்லி மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்க ஏராளமான சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறாங்கப்பா. படித்து கொடுக்க அநேக இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே தயவாய் இறங்குவீராக. என் அன்பு பெற்றோர்களுடைய சமூகத்திலே அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற அறிந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டிலாவது என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய பேரனுக்கு, பேத்திக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீரோடு கூட சம்மதில் மன்றாடுகிற பிள்ளைகளுக்காக இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்களே சுவாமி. நீர்தாமே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உமது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒரு குட்டி பரலோகத்தை போல மாற்றுவீராக. நரகத்தை போல இருக்கிற வாழ்க்கை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்கள் நிமித்தம் பிரிந்து போட ஒரு சூழ்நிலைகளப்பா, கணவன் மனைவிக்குள்ளாக அன்று கசப்பான நிலைமைகள் எல்லாம் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய பாவ வாழ்க்கை நிமித்தமாக பெற்றோர்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியலப்பா. ஒரு நடைப்பணத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்க அநேக பெற்றோர் இருக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இந்த குடும்பத்தில் இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பாவ அடிமைத்தனத்தில் விழுந்திருக்க அந்த சங்கிலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது முறிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானை ஆண்டவர் தன்னுடைய காலின் கீழ் போட்டு நசுக்கினார் சுவாமி. அவருடைய தலையை நசுக்கின அதே ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையினால் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளை எடுத்து அரவணைத்து அன்பின் கரத்தினால் என்னுடைய பிள்ளை அணைத்துக் கொள்வீராக. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படும் குறைபாடுகள் எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. நல்ல வளர்ச்சிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஏற்ற கால நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. உயர் கல்விக்காக பிள்ளைகள் பிரயாசப்படுகிறதெல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்புகிற பிள்ளைகள் உண்டு, படிக்கும்படியே விரும்புகிற பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளைகளை கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியே ஜெபிக்கிறோம். இரவு பகலாக நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வெகு காலங்கள் கடந்து போனதே, இந்த ஆண்டிலாவது இந்த முதல் மாதத்திலாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஆண்டவர் வாழ்க்கை கிடைக்காத என்று சொல்லி கண்ணீரோடு ஏக்கத்தோடு புலம்பலோடு இருக்கின்ற அன்பு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கவலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக சுவாமி. நீ அவர் செய்கிற தயவு
தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு உம்முடைய சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறதே, சோர்ந்து போனவருக்கு இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் விரும்பின காரியங்கள் கைகூட வர செய்வீராக. கற்பத்தின் கனியுமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி போரிடப்படுது சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. பயங்கள் தீர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வயதான காலத்தில் யாருமே எனக்கு துணையில்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு. அவருடைய கலக்கங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வயோதிப காலத்திலும் கர்த்தரே உமது பிள்ளைகளை தாங்குவீராக. அவளை பலப்படுத்துவீராக, அவளை சிறப்படுத்துவீராக. பலவீனத்தில் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுப்பீராக. அடிக்கடி ஏற்படுகின்ற மன சோர்வுகளிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுப்பீராக. மன சமாதானத்தினாலும் உடைய ஆறுதலினாலும் உடைய பிரசனத்தினாலும் அவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் முது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லா வேதனைகளில் இருந்தும் எல்லா வியாதிகளில் இருந்தும் முது பிள்ளைகளுக்கு பரிபூரணமான விடுதலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மருத்துவரால் கூடாத காரியங்கள் எல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியை ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பொருளாதார பிரச்சனையினால ஆண்டவர் கடன் பிரச்சனையினால வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் ஐயா. வீடு கட்டும்படியாக பிரயாசப்பட்டு அது கைகூடி வராதனால மிகுந்த சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வீட்டை கட்டி கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நியாயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள் தடைப்பட்டு அறிந்திருக்கிறேன். இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தடைகளெல்லாம் நீங்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய சொந்த நிலங்கள் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஐயா, ஆண்டவரே, அரசாங்கத்தில் வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டிருக்க அறிந்திருக்கிறேன். அந்த பிரச்சனை மாறிட்டு அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டு கோர்ட்டு கேஸ் என்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றும் நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாதகமான முடிவை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. முது பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் திருப்தியை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக மிகுந்த சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் முற்றிலுமை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நீ செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த சின்ன சின்ன உதவி செய்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முதடியார் டாக்டர் டி பெனிட்டோ ஜான்சன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஜாஸ்மின் நிர்மலா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நேசிக்கிற இந்த அருமையான குடும்பத்திற்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் ஆரோக்கியமும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி அங்கே ஜெபிக்கிறோம் ஐயா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உன் சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் சந்ததியெல்லாம் நமக்கு நன்றி செலுத்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் கற்று சந்தித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகனுக்காக, அன்பு சகோதரர் ஜெஃபர்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அவர் கொடுத்த அருமையான துணைவியாருக்காக திருமதி அஸ்மதா ஜெஃபர்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்ப வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம். ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை திகழ கிருபை தருவீராக. நீங்கள் கொடுத்த அன்பு குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜெயடன்சனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தன்னுடைய முதல் பிறந்த நாளை காடுபடியாக நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைத்த ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் ஐயா. நீ தருகிற ஒரு ஆசீர்வாதம் சுவாமி.
இந்த குடும்பத்திற்கு நீர் கட்டளையிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த குழந்தை ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக, எல்லா நன்மைகள் நிரப்பப்பட்ட ஒரு குழந்தையாக வருங்காலத்தில் இப்படி வசனத்தை பிடித்து கூட சுடராய் பிரகாசிக்கும்படியாக தேவ கருவி பிள்ளையோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காக ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியைச்சல் வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவரும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் ஒரு தந்தரினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு
சீசருக்கு கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியார்களாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வவல்ல பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று எண்ணி நம்மை தேவ சமூகத்தை அர்ப்பணித்து எல்லாரும் சேர்ந்து தாழ்மை விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் துணியாமல் தேவர்களுடைய இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேசின் கிருபையின் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்து மாறாதவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மிதையாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்கும் வாசமாய் இருக்கிறோம். உடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? Amen.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரந்த விசுவாசத்தினை பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின் வழிவாகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றும் உள்ள அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தை சிதை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம். பாதை காட்டும் யெகோவா பரதேசியான நான். கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம்.
மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.